அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் கொடநாடு கொலை வழக்கில் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு. இது மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே தெரியும் இல்லையா? பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு கொலை வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசமாக சிக்கியிருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இறுதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு சிபிஐ சிஐடி பார்த்தீங்கன்னா இதில் விசாரணை பார்த்தீங்கன்னா மாற்றியிருந்த நிலையில் இதன் அடிப்படையில் தான் கொடநாடு வழக்கு டிசம்பர் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கக்கூடிய இந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக இபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவுக்கு தான் இவருடைய வழக்கில் தீர்ப்பு வழங்க போகிறாங்க. என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கொலை வழக்கில் நிறைய மர்மங்களை இருந்தது இல்லையா? நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா அனைவராலும் தான் அம்மா அவர்கள் இருந்ததாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருந்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ இந்த கொடநாடு கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியிடமும் விசாரணை நடத்தப்படும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜார்ஜ்கான் செய்தியாளர்கள் பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்த நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடநாடு கொலை வழக்கில் தொடர்பாக வழக்கின் முறைகேட்டு மனுவை விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் நீதிபதி எடப்பாடி பழனிசாமியிடம் ஏன் விசாரிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தான் இப்போ இவருடைய அந்த கொடநாடு கொலை வழக்கில் இப்போ வசமாக சிக்கியதாக தகுந்த ஆதாரங்கள் சிக்கினதாகவும் ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகிறதுனால தான் இப்போ எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த நிலையில் இன்று உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிபிசி சிஐடி போலீஸார் பார்த்தீங்கன்னா தரப்பில் அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஜார்ஜ்கான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் வழக்கில் ஆஜராகி புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் கால அவகாசம் கேட்டதாக அதனை அடுத்து விசாரணைக்கு டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இந்த வழக்கின் அடிப்படையில் இதுக்கு தொடர்புடைய அனைவராலும் பார்த்தீங்கன்னா சாட்சிகள் அனைத்தையுமே சமன் செய்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா மர்மங்கள் இருந்து வருவதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்கும் நிலையில் தான் இப்போ வசமாக சிக்கக்கூடிய எடப்பாடி ஒட்டுமொத்த கதையும் முடிய போகுது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.